குட் மார்னிங் சார். குட் மார்னிங்லாம் இருக்கட்டும். நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். என்னாச்சு சார்? ஏதாவது தப்பு பண்ணேன்னா? வேலையெல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் அப்பா கூட உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியும். அதனால நீ உன் ஃப்ரெண்டு ரூமில் தங்கியிருக்க. நான் எங்கள் வீட்டுக்கு வந்து தங்க சொல்லி உன்னை எத்தனை நாள் கூப்பிட்டேன். ஓடிட்டல நீ. சார் அதான் சொன்னல சார், ஒரு பாட்டி வந்து கடிச்சு வச்சுட்டாங்கன்னு. ஒரு நாள் தானே கடிச்சாங்க, டெய்லியே கடிச்சாங்க. ஏன் நீ கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? நம்ம வீடு பங்களா மாதிரி இருக்கு, வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீ வரவே மாட்டுக்க. சார் என் ஃப்ரெண்டோட எனக்கு செட் ஆயிட்டு சார். அவனும் பாவம் நல்ல பையன். அவனும் நானும் பேசிக்கிட்டே படிச்சுக்கிட்டே எங்களுக்கு அப்படியே டைம் போயிடுது. நான் வந்து மதியானத்துக்கு மேலே காலேஜ் போயிடுறேன். அப்புறம் காலையில் இங்கே வந்துடுறேன். நைட்டு ரூம்லன்னு எனக்கு கரெக்டாக இருக்குது. சரிப்பா, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. படிக்கிற பையன் பத்தியா? ஆமாம் சார், இந்த வருஷத்தோட படிப்பும் முடிஞ்சிரும். இந்தாப்பா, இதை வாங்கிக்கோ. என்னது சார்? செக்கு. எதுக்கு சார் செக்கு? ஃபர்ஸ்ட் பிடி, அப்புறமா சொல்றேன். என்ன சார் 1,00,000 ரூபா செக்கு கொடுக்கீங்க? எதுவும் பேங்க்ல போய் மாற்றணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ பகல இந்த கம்பெனிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்க. தர்ஷினி உடம்பு சரியில்லாமல் எல்லாத்தையும் மறந்துருக்கும் போதும் நீ நைட்டு பகல்னு பார்க்காம எங்கள் கடந்து அப்படி வேலை செஞ்ச. கிட்டத்தட்ட நீங்கள் வேலைக்கு சேர்ந்து ஒரு 3-4 மாதம் ஆகுது. உனக்கு சேலரி நாங்கள் போட்டுட்டோம். இருந்தாலும் இது வந்து உனக்கு ஒரு போனஸ் மாதிரி. சார் நான் வேலை பார்த்ததுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டீங்க சார், எனக்கு இது வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. நம்ம செஞ்ச வேலைக்கு தகுதிக்கு உனக்கு கிடைக்கிற ஊதியம், சரியா? இது ஏதாவது நல்லபடியா யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோப்பா. கொஞ்சம் வயசு பையன், எதுவும் வீணாக்கிறாத. பொறுப்பா இருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இதை வச்சு என் காலேஜ் ஃபீஸையும் என் ஃப்ரெண்டோட காலேஜ் ஃபீஸையும் நான் கட்டுவேன். அப்புறம் கொஞ்சம் புக்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, அதை வாங்குவேன். அப்புறம் அவனும் ரூமுக்கு வாடகை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான், அதெல்லாம் கொடுத்துருவேன். தேங்க்யூ சார். நல்ல படி, சரியா? படிச்சு முடிச்சுட்டு இங்கேயே ஜாயின் பண்ணிடு. சரி சார். சரி, அப்படி இப்ப கிளம்பு, நேரம் ஆயிட்டலாம். சரி சார், கிளம்புறேன். நல்ல பொறுப்பான பையன். என்ன படிப்பாளி, படிச்சுட்டு இருக்கியாக்கும்? ஏல உன் ஃபோனை போட்டு போயிட்டல, என்ன சாப்பாடு வைக்கன்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் நீ பண்ணிக்கிட்டு இருக்காத, நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். ஹோட்டலு இந்த அரிசி பருப்பு வாங்குறதுக்கே வக்கில்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ வேற. இந்த நாகராஜ், இதில் 35,000 இருக்கு. 5,000 ஒரு ரூம் வாடகை கொடுத்துரு, 30,000 காலேஜ் ஃபீஸ் கட்டிடு. இல்லை என்ன திடீர்னு பணத்தை கொடுக்க? எதுக்குல? எனக்கெல்லாம் வேண்டாம். எங்க அப்பா ஏதாவது ரெடி பண்ணி எனக்கு அனுப்புவாரு. பாவம்ல, உங்க அப்பாவே கஷ்டப்படுத்தாத, வாங்கிக்கோ. இல்லை நீயே உங்க அம்மா அப்பா துரத்தி விட்டுட்டு இங்க வந்து கிடக்க. வாண்ட் இருக்கிற காசு என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன பிச்சை அடுப்ப? முதல்ல இதை பிடி. நான் வேலைக்கு போனேன்ல, அங்கே எனக்கு போனஸாக கொடுத்தாங்க. தீபாவளி பொங்கலே வரல, அதுக்குள்ள போனஸா அடிச்சு கொளுத்து. பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். இல்லை நாகராஜ், சந்தோஷமா இருக்கும்போது கூட இருக்கிறவன் ஃப்ரெண்டு இல்லைல்ல, கஷ்டத்தில் தோல் கொடுக்குறவன் தான்ல உண்மையான ஃப்ரெண்டு. நான் ஒன்றுமே இல்லாமல் தெருவில் நிற்கும்போது உன் ரூமில் என்ன தங்க வச்ச, சாப்பாடு கொடுத்த, என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்ட. அப்படி இருக்கும்போது உனக்கு நான் இது கூட செய்யலைன்னா எப்படி? இல்லை பரவாயில்ல, நீ என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறதே எனக்கு போதும். வாங்கிக்கோ. நீ கொடுத்த சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட்டோம்ல, இதை வாங்கிக்கோ. சாப்பாடு போட்டதுக்கு ரூபா தரியோல. லூஸ் மாதிரி பேசாத நாகராஜ். என் கஷ்டத்தை எப்படி நீ உன் கஷ்டமா பார்த்து எனக்கு உதவி செஞ்சியோ, அதே போல நீ கஷ்டப்படுற நேரம் நான் உனக்கு பண உதவி செய்யறேன், அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ்ல. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும், வா இது ஹோட்டலில் போய் நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். உன் சாப்பாடை சாப்பிட்டு நாக்கே செத்துட்டு. சரி வா போவோம். ஏம்மா, வர வர காப்பியில் ரொம்ப இனிப்பள்ளி போடுதம்மா, குடிக்கவே முடியல. ஆமாம், சீனி கம்மியாக போட்டால் இனிப்பே இல்லைங்கிய, சீனி அதிகமாக போட்டால் இனிச்சு கிடக்குங்க. நான் என்னதான் செய்யட்டும்? அளவாக போடுமா. இவ்வளோ சீனி போட்டு குடித்தா எனக்கு தொண்டெல்லாம் அறுக்கு. பேசாமல் டீ காப்பியெல்லாம் விடுங்கட்டி, அதான் உடம்புக்கு நல்லது. ஏம்மா, நாங்கள் சின்ன பிள்ளைகள் தானே, நாங்கள் குடித்தா ஒன்றும் இல்லை. உனக்கு தான் வயசாகிட்டு இருக்கு, நீ தான் குடிக்கூடாது. சரி சரி, காப்பியை குடிச்சிட்டு இந்த பாஸ்தா கிண்டி வச்சிருக்க, சாப்பிடுங்க. பாஸ்தாவா? நான் ஏதோ களின்லாம் நினைச்சேன். இந்த வீட்டுல மூத்த பிள்ளைகள் கூட ஓரளவு அமைதியா இருக்கும். ஆனா இந்த 2வது பிள்ளைகள் இருக்கு பாரு, பேசுற பேச்சும் வாயும் மாமியார் இல்லாத குறைய இந்த 2வது பிள்ளைகள் தீர்த்து வச்சிரும் போல. பிள்ளைகளும் காலேஜ் முடிஞ்சு வரவளவுலேன்னு கஷ்டப்பாடுபட்டு பாஸ்தா கிண்டி வச்சா களி இங்கேயோட்டி.
ஏம்மா நிஜமாவே களி மாதிரிதாம்மா இருக்கு. பாஸ்தானா எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல தனித்தனியா உதிரி உதிரியா இருக்கணுமா. இது பாரு எல்லாம் சேர்ந்து களி கணக்கா இருக்கு. அவட்டே கொடு. யாராவது தின்னுங்க, இல்லைன்னா எப்படியும் போங்க, இல்லைன்னா நான் என் வாயில் அள்ளி போட்டுடுதேன். அப்படி யாருமே திங்கலைன்னா ஏன்ட்ட தாங்கக்கா, நான் இருக்கேன். ஏடி நீயா? வா வா வா. நெட்ட வெளியத்த ரோட்ல சாணி கிடந்தாலும் எடுத்துட்டு போய் தின்றுவீங்களோ? இங்க பாருங்கக்கா, உங்க மவ என்னை எப்படிலாம் கேவலமா பேசுதானே. ஏடி பெரிய ஆளுக்கு அப்படி பேசலாமா? அது நம்ம வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறவங்கள சாணியை திம்பியா மண்ணை திம்பியான்னு கேப்பியோ? நம்ம நெட்ட வெளியத்து தானம்மா, அதான் விளாண்டேன். ஆமாட்டி, ஆனா உனா நம்ம அத்தைன்னு சொல்லி என்னை நல்லா கேவலப்படுத்து. சத்தியா தான் நல்ல பிள்ளை, இருக்கிறதுல நல்ல அமைதியான பிள்ளை, இருக்கிற இடம் தெரியாம இருக்கும். அவளா நல்ல பிள்ளை, அவ ஊமை குசும்பி, உங்களுக்கு தெரியாது. நான் என்னடி குசும்பு பண்ணேன்? அன்னைக்கு அவன் கூட ஜோடியா ஐஸ்கிரீம் திங்க போனல, அது சொல்லட்டா? ஏன்டி அதையே சொல்லி சொல்லி என்னை பயம் காட்டுத? தப்பாலாம் ஒன்றும் கிடையாது. யாருக்கு தெரியும்? ரொம்ப நாள் முடி மறைக்க முடியாது சரியா? எனக்கு எப்படினாலும் தெரிஞ்சிரும். சீப்ப அங்க என்ன அக்கா தங்கச்சிக்குள்ள குசு குசு? சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். என்னட்டி, நேத்து உங்க சித்திக்கு சடங்கு ஃபங்க்ஷன்லாம் நடந்தது, ஒருத்தையும் வரல போல. சித்திக்கு சடங்கு நடந்ததா? சித்தி இப்பதான் வயசுக்கு வர்றாங்களா? ஏட்டி அவ சும்மா வளரிட்டு கிடக்கா. சடங்கு ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. மஞ்சள் மஞ்சள் ஃபங்க்ஷன். அது என்னது, நலங்கு வைப்பாங்களாட்டி, அதே மாதிரி கல்வி ஃபங்க்ஷன். ஓ அதுவா? ஏமா எங்களை கூட்டு போல? அவளே ஒரு நப்பின் ஆதாரி, சாப்பாடே போடலட்டி, சும்மா டெக்கரேஷன் பண்ணி மஞ்சள் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கா. அது மாப்பிள்ளையே பிச்சைக்கார மாதிரி உட்கார வச்சிருக்கா. அதுக்கப்புறமா சாப்பாடு கீப்பாடு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன தட்டுல மஞ்சள் அள்ளி வச்சிருக்கா. நாங்க பூசி விட்டு வந்துட்டோம். இதுக்கு வைக்காமலே இருக்கலாம். அதை தான் நாங்களும் சொன்னோம், இதுக்கு எதுக்குமா நீ ஃபங்க்ஷன் வைக்க அப்படின்னா, எல்லா ஃபங்க்ஷனும் முறையா நடக்கணுமா. முதல்ல உள்ள கல்யாணம் தான் சரியான எப்படி நடக்கல, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு உளறிக்கிட்டு இருக்கு. கல்யாணத்துக்காக சாப்பாடு போடுவாங்களா, இல்லைன்னா தாலியை கட்டிட்டு அனுப்பிடுவாங்களா? சரியான கேள்வி, எனக்கும் அதே சந்தேகம் தான், என்னன்னு தெரியல. போடுவா கல்யாணத்துக்கு எப்படி சாப்பாடு போடாம இருப்பா? சரி அக்கா, வாரீங்களா போவோம், இப்படி கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசிட்டு வருவோம். அந்த வாரேன். தோட்டத்தில் உள்ள பூக்கள் எல்லாமே வண்ண பூக்கள் எல்லாமே. ஏய் முனிஸ், காலையில என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க நீங்க ஏன் அதுக்குள்ள எந்திரிச்சீங்க? மணி 6 தான் ஆகுது. திடீர்னு முழிச்சு பார்த்தா உன்னை காணோம். வீடு ஃபுல்லா தேடனே. சரி எதுக்கும் மொட்டை மாடியில வந்து பார்க்கலாமேன்னு வந்து பார்த்தா இங்க இருக்க. ஆமாங்க, செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். மாடிலாம் ஏறி வரக்கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்றது? லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. ஏங்க இந்த செடியெல்லாம் நான் வச்சது தானே, நான் தானே தண்ணி ஊத்தணும். நாளையில இருந்து நான் ஊத்துறேன் சரியா? காலையில எந்திரிச்சு நான் ஊத்திடுறேன், நீ எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்காத. ஏங்க உங்களுக்கு கரெக்டா ஊத்த தெரியாது. தண்ணி ஊத்துறதுல என்ன கரெக்டு தப்பு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க நாளையில இருந்து மாடி ஏறக்கூடாது. சரிங்க. மர்மோளே ஏப்பா, கப்பு ரொம்ப சின்னதா இருக்கு. மருமவ காலையில எந்திரிச்சதுல இருந்து வெறும் வயிற்றுல இருக்கா, அதான் சின்ன கப்ல கொஞ்சம் பால் ஊத்தி கொண்டு வந்திருக்கேன். எம்மாடி எவ்வளவு பெரிய கப்பு. இதுல பால் குடிச்சான்னா அவன் இன்னைக்கு இங்க மயங்கி விழுந்துருவாப்பா. நீ சும்மா கடை, உனக்கு ஒன்றும் தெரியாது. பசும்பால்ல காய்ச்சின சுத்தமான பால். மருமவளை இதை குடிமா. செத்தா முனிசு. மருமவளை வெறும் வயிற்றோட ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, இந்த பாலை குடிச்சிரு. ஐயோ மாமா, இது கப்பு மாதிரி தெரியல, பெரிய அண்டா மாதிரி இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, பெரியவங்களுக்கு தெரியாததா. வா குடிக்க வா. இவ்வளத்தையும் குடிச்சா எனக்கு வாந்தி வாந்தியா வரும். பரவாயில்ல, வாந்தி எடுத்துட்டு உட்காரு, மறுபடியும் ஒரு கப் இதே மாதிரி கொண்டு வாரு. ஐயோ வேண்டாம். இந்த மாமா என்னைக்காவது உன்கிட்ட கோவப்பட்டிருக்கனா, அப்புறம் கோவப்பட வச்சிடாத. வா வந்து குடிக்க வா. வசமா மாட்டிக்கிட்டா. சரி மாமா, கீழே போங்க, வாரேன். இங்க வச்சு குடிக்க வேண்டாம். சரி சரி, நான் கீழே கொண்டு போறேன், சீக்கிரம் வா. எல்லாம் சீக்கிரம் கூட்டிட்டு வாழ, பாலை ஆறிக்கிட்டு இருக்கு. இந்த அண்டால அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆறாது, நீ கொண்டு போய் வை. ஏங்க அவ்வளவு பாலை என்னால குடிக்க முடியாது. நீங்க எனக்காக பாதி குடிச்சிட்டு தர முடியுமா? எது நானா? நீ சரியான ஆளு. காலையில ஏன் தலையில பாலை கட்டி கொடுத்தியோ? ப்ளீஸ்ங்க, எப்படியாவது மாமாக்கு தெரியாம பாதியை குடிச்சிருங்க, அப்புறம் நான் வந்து கொஞ்சம் குடிக்கிறேன். சரி சரி, உன்னை பார்க்க பாவமா இருக்கு, பாதியை நான் குடிச்சு வைக்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க சீக்கிரம் கீழே வாங்க.
ஏக்கா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுதாங்கன்னு ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். சூர்யா சூர்யா, என்ன சான்சி வேணும் உங்களுக்கு? நீங்கள் எப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? எப்பவும் மலை சிரிச்சு வச்சு இருங்க. ஒரு வாரம் கழிச்சு தான் நான் சிரிக்கிறதும் சிரிக்காததும். பார்த்தீங்களா பார்த்தீங்களா, இப்படி பேசினா நான் என்ன செய்யட்டும்? ஏக்கா எதுக்குக்கா ஒரு வாரத்துக்கு சிரிக்க மாட்டாங்க? வேற எதை மோக்கா? என்னன்னு தெரியலையம்மா. இங்கே இருங்க சூர்யா, உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் சொல்லணும் பார்த்துக்கிடுங்க. நிறைய உண்மைகளெல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓ கதை அப்படி போதா? இவன் வந்து அவளை பிடிச்சிருக்குன்னு இருக்கான், அதுக்கு அவ ஒரு வாரம் சொல்லியிருக்காட்டி. அட கூறுகிட்ட சிரிக்கி சரின்னு சொல்லிட வேண்டியதானக்கா. இவன் பெரிய அவை தாய் மாதிரி இல்லாம வாரா, எல்லா உண்மையும் சொல்லணும் வைக்கணுங்க. இந்த சான்சரானே முதல்ல கெட்ட பிள்ளையா இருந்தது, அதுக்கப்புறம் நல்ல பிள்ளையா மாறினது, ஓவர் அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையா மாறிட்டா பார்த்தீங்களாக்கா. நம்மளாம் எப்படி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சோன்னு இருக்கோம், நம்மள மாதிரி இருக்கணும்க்கா. ரொம்ப நல்லதாக பிள்ளையா இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இல்லலா. ஆமாம்மா, வயசுக்கு மீறின பேச்சு கிளவி கணக்கா பேசிட்டு இருக்கா. எதா இருந்தாலும் இன்னைக்கு சொல்லுங்க. நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு ஒரு 2 நாள் கழிச்சு நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பேசுதேன், சரியா? சரி, நான் வாரேன். சூர்யா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை தெரியுமா? வீட்டில் எல்லாரும் என்ன நினைப்பாவ? என் மனசுல உள்ள வேதனை எனக்கு தான் தெரியும், சரியா? என்னால உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு வச்சு நடிச்சிட்டு இருக்க முடியாது. நான் சில உண்மைகளை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காமலே போயிடும். அதை முதல்ல மனசில் வச்சுக்கிடுங்க. அப்ப சொல்லு. அது நான் ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுதேன். சரி, நான் வாரேன். சரி, இந்த ஆள் என்னப்பா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கான்? ஓட்டி சான்ஸ் ராணி. ஐயோ, இவ்வளவுலா கேட்டிருப்பாளோ? என்னட்டி அவன் என்ன சொன்னா, நீ என்ன சொன்ன, என்ன விஷயம் என்கிட்ட உண்மையை சொல்லு. இங்க வேண்டாம், யாராவது ஒட்டு கேட்டவாங்கம்மா, அவளை நம்ம கூட்டிட்டு போய் தனியா விசாரிப்போம், ஃப்ரீயா விசாரிப்போம். நாடா நாடா எந்திரி எந்திரி. இவ்வளோ பேர் எங்கே கூட்டு போகிறாலும் தெரிலையே. ஏட்டி, எதுக்கு இப்போ இன்னைக்கு குளத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க? தண்ணியில் கூட்டு முக்க பொரியலாட்டி இங்க உட்காருவோம், உட்காந்து பேசுவோம். அடைச்சி எல்லாரும் இங்கே தான் காலையில் ஆய் போயிட்டு கழுவுவாங்க, அந்த நாற்றத்தில் உட்கார சொல்லுதியோ? ஐயே, இது தெரியாம நாங்க எத்தனை நாள் அங்க வந்து உட்காந்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருக்கோம். என்னடி விஷயம் சீக்கிரம் சொல்லு. ஏக்கா, அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட காதில் வெளிப்படுத்தினாரு. நான் ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கேன்க்கா. எதுக்கு ஒரு வாரம்? அதான் என்னுடைய பற்றின உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லணும்ல. நான் ஒரு திருடி களவாணி ஆமலாம் நிறைய கேஸ் இருக்குன்னு. அட அரமண்டல், அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாராவது இப்படி உண்மையை சொல்லுவாங்களா? அது உன்னுடைய பழது இறந்த காலம், இறந்துட்டு இப்போ நீ புது மனசி. உன் பேரை கூட கலாங்கிறத விட்டுரு. இப்போ நீ ஜான்ஸ் ராணி மட்டும் தான். ஜான்ஸ் ராணியை பொறுத்த வரைக்கும் நல்ல பிள்ளை. ஏக்கா, நாளை பின்ன விசாரிச்சு ஏதாவது தெரிஞ்சிட்டுனா இதெல்லாம் நீ என்கிட்ட சொன்னியான்னு பேர் வந்துருங்க. யார் சொல்லுவா? யாருமே சொல்ல மாட்டாவுல, நாங்களாம் சொல்லவே மாட்டோமே. நீங்கள் சொல்ல மாட்டீங்க, போலீஸ் திருப்பி எதுவும் வந்துட்டுனா என்ன செய்ய முடியும்? இங்கே உண்மையெல்லாம் சொன்னா அவன் ஓடிடுவான். நீ பேசாம லவ் பண்ணி டக்குன்னு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய பெற்று அப்புறமாவே எங்கேயும் போக முடியாது. லூஸ் மாதிரி பேசாத கீதாக்கா, நீ பேசுறது எல்லாமே கிறுக்கு மாதிரி இருக்கு. கரு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். சூர்யா ரொம்ப நல்ல பையன், பணக்காரன், உன் மேலே வேற ரொம்ப அன்பா இருக்கான். இதை விட்டுறாத. அதுக்குன்னு பொய் சொல்லில நல்ல கல்யாணம் பண்ண முடியாது. நான் உண்மையை சொல்லி தான் கல்யாணம் பண்ணுவேன். எடி உண்மையை சொன்னா இவன் பெயர் வாமட்டி வேண்டாமட்டி. சும்மா இருங்கக்கா, ஒரு 2 நாள் நல்லா யோசனை பண்ணிட்டு நான் உண்மையை சொல்லிடுவேன் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் பிடிச்சா பிடிக்கட்டும், இல்லைன்னா போகட்டும். அதுதான் நல்லது. ஏய் நில்லு. எதுக்கு மேலே எங்கன்னா நீங்கள் 2 பேரும் என் மண்டையை கழுவிடுவீங்க. நான் நிற்க மாட்டேன். வயசுல பெரியவங்க, அனுபவத்துல பெரியவங்க பேச்சக்கால் அடங்காம அலையாதட்டி. என் மனசுக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் செய்வேன் பட்டி. மனசாட்சிக்கு விரோதமாக செய்ய மாட்டேன். அதுக்கு பேசாம அந்த குளத்துல விழு. நல்ல வாய்ப்பு வேண்டாங்க. சரி சரி விழுதே. என்னட்டு இவ உண்மையை சொல்லணுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னே தெரியலையே. சரி சரி, எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாத்தம் தாங்க முடியல, வாங்க வீட்டுக்கு போவோம்.